அதுவும் வந்து ஏஐ யூஸ் பண்றதுனால நம்மளோட விஷயத்தை எப்படி இருந்தா மாறுது, ஆர்கானிக்கா இருக்கணும், இன்ஆர்கானிக்கா மாறுது. பிளஸ் இதுல வந்து சீமானும் வந்து அவரோட விஷயத்த வந்து கிளியரா சொல்லிருக்காரு. ரொம்ப ரொம்ப வரவேற்கிற விஷயத்த அவர் நிறைய பண்ணிருக்காரு. எல்லாரும் சினிமால வந்து பாருங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே சொல்லிட்டா வந்து கதை தெரிஞ்சிடும். கதாபாத்திரம் கரெக்டா பண்ணிருக்காரு. இப்ப எப்படி பேசிட்டு இருக்காரோ அதுதான் அவர் உள்ள பண்ணிருக்காரு. அது வந்து அவர் வர நம்ம தமிழ்நாடு விஷயம் ஆர்கானிக்கா சொல்லியிருக்காரு. ஏத்துக்க ஒரு விஷயம் தான். ஆனா அரசியல் இல்லாம இருக்கு, அரசியல்லாம் கிடையாதுங்க. அவர் பண்ற ஒரு பேஸ் லைனை சொல்ல வந்தார். நம்ம ஆட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் சொல்ல வர்றாருல, அந்த மாதிரி அவர் லைன்ல இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரு கணிப்பு இருக்கும்ல, இப்படிதான் இருக்கணும்னு. சோ அதை யூஸ் பண்ண நல்ல விஷயம் தானே. மெசேஜ் அவர் மூலமா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. கண்ணே ஆகுது, போய் பார்த்தா உட்கார்ந்தா தெரியும். போய் உட்காருங்க பாருங்க. எல்லாரும் மக்கள்கிட்ட போய் சென்றடையும், கண்டிப்பா சென்றடையும். ஏன்னா உணவு சொல்றேன், நல்லது எங்க காலம் இருக்கு, நல்லதுக்கு வந்து காலம் இனிமே இருக்காதுல்ல. அவ்வளவுதான். அதை வந்து நான் சொல்ல விரும்பல, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். யாரு வந்து ஓட்டு போறது எல்லாமே அவங்க தனிப்பட்ட, அது நான் யாரும் சொல்ல விரும்பல. நல்லா இனிமே ஒரு பழமொழி நீங்க பெரிய சொல்லுவீங்க, நல்லது இனிமே காலம் இல்ல, நல்லது இனிமே காலம் கிடையாது. அவங்க ஒரே வார்த்தை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி பார்த்தது இல்ல, இது ஒரு மாதிரி லைக் ஏஐ இப்போ வரதுனால அத ஃபுல்லா நம்ப வேணாம். சீமானோட நடிப்பு எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல தமிழ் இது கொண்டு வந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது எல்ஐகே ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. பிரதீப் ரங்கநாதன், அனிருத், சீமான் எல்லாருமே கலக்கிருக்காங்க படத்துல. சூப்பரா இருக்கு. டிஃபரெண்ட் லவ் ஸ்டோரி, நான் பார்க்காத லவ் ஸ்டோரி. எல்லாருமே பக்காவா நடிச்சிருக்காங்க. என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி அழகா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். எனக்கு பிடிச்ச. எனக்கு சீமான் வந்து ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு வில்லேஜ்ல வாழ்றாரு. எதுவுமே இதெல்லாம் சோசியல் மீடியா எல்லாமே தள்ளி இருந்துச்சு. ஒரு பசுமை பாரதம் அந்த ஏரியா, அந்த பசுமை பாரதம் அது பேரு பெஸ்டா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் தள்ளி விட்டு நிம்மதியா மக்கள் வாழலாம், சோசியல் மீடியா எல்லாம் தள்ளிட்டு நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணிருக்காரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது எல்ஐகே, எஸ். சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதன், வேற இன்னும் இந்த தெலுங்கு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ சீமானும் கூட நடிச்சிருக்காரு. அந்த பசுமை பாரதம்னு சொல்லி ஒரு இது வரும்ல, இந்த சீன், அதாவது இப்போ சூப்பராக எடுத்திருக்காங்க, சீமாவுக்காகவே எடுத்திருக்காங்க. இந்த கடைசியாக வந்து எனக்கு என்ன யாருமே இல்லையா அந்த பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னோட 20 வயசுல அதெல்லாம் வந்து பாட்டு கேட்டுதான் இருப்பேன். இப்போ அந்த பாட்டு கேட்குற சமயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சீமான் கதாபாத்திரம் என்ன இருக்கு? சீமானுடைய கதாபாத்திரம் அது வந்து அந்த பசுமை பாரதத்தில் வந்து அந்த இப்படி சொல்ற எல்லாரும் கொஞ்சம் அப்படி சேர்ந்து பேசுற மாதிரி அப்படி ஒரு கதாபாத்திரம் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாரோட சேர்ந்து அப்படி பழகி இந்த பசுமை கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் கருத்து கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி தான் பார்த்தேன். பிஆரோட ஆக்டிங் சரி, அனிருத் மியூசிக், சீமான் ஆக்டிங், எஸ். சூர்யாவோட ஆக்டிங் எல்லாருமே குறைய சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கரெக்டா இப்போதான் எல்லாரும் போன்ல ரொம்ப அடிக்டடா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறதா ஃபியூச்சரிஸ்டிக்கா எல்லாம் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சமயம் பண்ணியிருந்தாரு. நல்லா அப்பாவா எப்படி இருக்கணுமோ அந்த இதை கரெக்டா ஸ்கிரீன் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங்கும் சும்மா சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருந்தாரு. அரசியல் பத்தி எதுவும் நாலேஜ் இல்ல, ஃபுல்லா வந்து என்ன அந்த கேரக்டர் எது போர்ட்ரே பண்ணிருக்காரோ அதை கவரும் நல்லா பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். அது வரைக்கும் ஓகே. தேங்க்யூ. செம்மையா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஜாலியா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சீமான் அண்ணாதான் கொஞ்சம் ஜாலியா வந்து பேசிக்கிறானுங்க இதுல, கொஞ்சம் பார்க்கலாம். சீமான்லாம் நான் வச்சிருக்கேன், நல்லா சூப்பரா இருக்கு, ஜாலியா பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியா கூட பார்க்கலாம். நல்லா காமெடி. அப்பா கேரக்டர் நான் ஹீரோக்கு. அதான் போன்னால என்னென்ன இது லவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, டெக்னாலஜி பத்தி நம்ம ஹார்ட் மட்டும் நம்பி பேசலாம், அந்த மாதிரி. சீமானோட கேரக்டர் எப்படி இருக்கு? புரியல. சீமான் அவரோட கேரக்டர் எப்படி? அவரு மொத்தமா படம் எப்படி இருக்கு? கொஞ்சம் பண்ணாவும் இருக்கு, படம் கம்மியா நிறைய வாட்டி பார்க்கலாம். சூப்பரா பண்ணியிருந்தாரு சீமான். அதாவது அவரோட பாலிடிக்ஸ் உள்ள எதுவுமே திணிக்கல ப்ரோ. அவரோட கரெக்டா அவரோட விஷயத்த பண்ணிட்டு போனாரு. அதாவது ஒரு அப்பாவா அவர் நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. அது கரெக்டா நடிச்சிருக்காரு. அதான் ப்ரோ, அதாவது நம்ம போன்ல சொல்றது இதை சொல்றத நம்பாம நம்ம
நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படின்னா நம்ம ஆப் சொல்றது நம்ம கூட நம்ம ஒருத்தவங்கள பிடிச்சி லவ் பண்ணி இது பண்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அதில் கொண்டு வரோம். சீமான் அவர்கள் சொல்ற மெசேஜ் ப்ரோ அவரு அங்க மெசேஜ்ன்றது வந்து அவரு என்னன்னா அந்த உங்களுக்கு அந்த அவர் ஜெயில வைக்கிறாருல அந்த ஜெயில வைக்கிறனால நீங்க வந்து மனுஷனோட மனுஷனா பேசி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவீங்க. இதுதான் ப்ரோ. வேற அந்த மெசேஜ்னா பிரதீப் தான் பேசுவான் ப்ரோ அந்த மெசேஜ் ஃபுல்லா. அதாவது ஜெயிலில் வைக்கிறப்ப ஃபோன் பேச மாட்டாங்க. அந்த ஃபோன்லாம் வச்சக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு காட்டுறது அந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க ப்ரோ. அதான் ப்ரோ லாகே இல்லாம பார்க்கலாம் ப்ரோ. வீட்டில் ஃபேமிலிலாம் சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றது அவங்க கொஞ்சம் சங்கட்டமா நினைப்பாங்க. அந்த விஷயம் தான் ப்ரோ.